மகன் தூய் ஆவியார் ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. அன்பிற்கினவர்களே, இந்த காலை தியானத்திற்கு தொடக்கமாக ஜெபம் செய்வோம். வாழ்வளிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, பாதம் பணிகிறோம், நன்றி படைக்கிறோம், ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். ஆண்டவரே, உமது தயவால் கிடைக்க பெற்ற இந்த புதிய நாள் காலை வேலை தியானத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே இதை நிறைவாக்கும், ஆசீர்வதித்து தாரும், உமது கரங்களிலே ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய வேண்டுகிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். அன்பானவர்களே, நாம் இணைந்து ஆண்டவரை போற்றும் வண்ணம் கீர்த்தனையில 111வது பாடல், தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம், இப்பாடலை பாடி ஆண்டவரை போற்றுவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாவீருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமந்தோரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். ஓரித்தாயேசு பாவபாரத்தை, நமது துக்கத்தை, நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். பசியுற்றோர்க்கு பிணியாளிகட்கு பட்சமாக உதவி செய்வோம். உசித நன்மைகள் நிறைந்து தமை மறந்து இயேசு கனிந்து திரிந்தனரே. தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோரை நீசரை நாம் உயர்த்திடுவோம். பொறுக்கவான கஷ்டத்துக்குள் நிஷ்டூரத்துக்குள் படுகுழிக்குள் விழுந்தனரே. தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். இந்து தேச மது சிரோமணிகள் விந்தையொளிக்குள் வரவழைப்போம். சுந்தர குணங்கள் அடைந்து அறிவில் உயர்ந்து நிர்பந்தங்கள் தீர்ந்து சிறந்திலங்கிட தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். மார்க்கம் தப்பி நடப்போரை சத்திய வழிக்குள் வந்திட சேர்த்திடுவோம். ஊக்கமாக ஜெபித்திடுவோம், நாம் உயர்ந்திடுவோம், நாம் உழைத்திடுவோம், நாம் ஜெயித்திடுவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். பிரியமானவர்களே, நாம் இணைந்து ஆண்டவர் சமூகத்துல நம்மை தாழ்த்தி வேண்டுதல் செய்வோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே,
துதிகளுக்கு பாத்திரரே, தூயாதி தூயவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த புதிய நாள் காலை வேளை அமைதியான நேரத்துல உம்மை தியானிக்கிற தியான நேரம் எங்கள் எல்லாருக்கும் நிறைவாக அமைந்திடும் அருள் தாரும். கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்தும். உமது பிரசன்னத்தினால நிரப்பும். ஆண்டவர் இயேசுவே, எங்களையும் பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளும். உமக்கு எதிராக செய்த தவறுகள், மீறுதல்கள், தப்பிதங்கள், பாவங்கள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உம் பிள்ளைகளாக தகுதிப்படுத்தும். நீரே ஆசீர்வதியும். உமது திருக்கரம் சூழ்ந்து கொள்ளட்டும். அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து வேண்டுகிறோம் அன்பின் ஆண்டவரே. ஆமென். பிரியமானவர்களே, நாம் இணைந்து கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். அன்பர்களே, இந்த காலை தியானத்திற்கான திருமறை படத்தை நாம் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட விதப்படம் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் முடிய. உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவது. வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூலைக்கு தலைக்கல்லானவர். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதைமையுள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியால் எதிர்பேச அவர்களுக்கு இடமில்லாதிருந்தது. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரிலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவிக்கிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரத்துல நாம் தியானிப்பதற்கான தலைப்பு தைரியமான சாட்சியத்திற்கு திரும்புதல். ரிட்டன் த்ரூ போல்ட் விட்னஸ். தைரியமான சாட்சி. அந்த சாட்சி நிறைந்த வாழ்வோடு ஆண்டவரிடம் திரும்ப நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த பகுதியிலே பேதுருவும் யோவானும் அப்படி தங்கள் வாழ்க்கையிலே தைரியத்தோடு சாட்சியாக நிற்பதை இந்த பகுதியிலே நாம் படிக்கிறோம். ஜெப வேலையாக 9ஆம் மணி நேரம், அந்த அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல இந்த நிகழ்ச்சி தொடங்குகிறது. ஜெப வேலையிலே பேதுருவும் யோவானும் ஜெப ஆலயத்திற்கு செல்லுகிறார்கள். அங்கே நடந்தது என்ன? பிறவியிலேயே ஊனமாய் பிறந்த ஒரு மனிதன். அப்போஸ்தலர் 3:2 அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். அன்பானவர்களே, ஒரு மனிதன் தாயின் வயிற்றிலே இருந்து அந்த பிறந்த நாட்கள் இருந்து ஊனமான நிலையில அந்த மனிதனை தேவாலயத்திற்கு தினந்தோறும் கொண்டு வந்து ஆலய முகப்பிலே வாசலிலே அவனை வைத்து விடுவார்கள். ஆலயத்திற்கு வருகிற மக்கள் எல்லாம் அவரிடத்துல கையேந்தி பிச்சை கேட்டு அந்த மனிதனுடைய வாழ்க்கை போய்கொண்டிருந்த சூழல்.
அப்படித்தான் அன்றைக்கு அந்த மனிதனை கொண்டு வந்து இருத்தி இருக்கிறார்கள். அந்த நேரத்துல ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரம் பேதுருவும் யோவானும் ஆலயத்திற்குள்ளாய் வருகிறார்கள். வருகின்ற பொழுது அந்த மனிதனை கண்ணோக்கி பார்க்கிறார்கள். அந்த மனிதன் ஏதாவது கிடைக்குமா என்று கையேந்தி நிற்கிற நேரத்துல பேதுருவும் யோவானும் சொல்லுகிறார்கள், எங்களிடத்துல பொன்னோ பொருளோ இல்லை, எங்களிடத்தில் இருப்பதை தருகிறோம், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்ன பொழுது அந்த மனிதன் உடனடியாக எழுந்து குதித்து நடந்தார். அதுதான் பிரச்சனை. ஏனென்றால் அந்த வேளையில வேத பாரகரும் பரிசேயரும் குறுக்கிட்டு, யார் அவங்களுக்கு இந்த வல்லமையை கொடுத்தது என்று கேள்வி எழுப்பி அவர்களை குற்றம் பிடித்துவிட அவர்கள் கூட்டம் கூடுகிறார்கள். அந்த நிகழ்ச்சி தான் அந்த அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலே தொடங்கி போய்கொண்டே இருக்கிறது. இங்கே 4ஆம் அதிகாரத்திலே பேதுருவையும் யோவானையும் நிறுத்தி நியாய விசாரணை செய்கிறார்கள். அன்பானவர்களை சிந்திக்கலாம். ரோமை ஆட்சி, ரோமையினுடைய விசாரணை என்பது கடுமையானது. அந்த கூட்டம் வேதபாரகரும் பரிசேயரும் நின்று விட்ட போது இவர்கள் துணிவோடு பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு மாறுத்தனம் சொல்லுகிறார்கள். அங்கே அந்த பகுதிதான் போய்கொண்டே இருக்கிறது. அந்த 10ஆம் வசனத்துல குறிப்பிட்டு பேதுரு பேசுகிற வார்த்தை, உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது. ஏசாமே, நீங்க எப்படி குற்றம் செய்யாத பரிசுத்தமுள்ள ஆண்டவரை குற்றம் சுமத்தி சிலுவையிலே கொன்றொழித்தீர்களோ, அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார். அந்த நசரேயனாகிய இயேசுவின் திருப்பெயரிலே தான் இந்த மனிதன் இன்றைக்கு சுகமாக்கப்பட்டிருக்கிறான், சுகமாக உங்கள் முன் நிற்கிறான் என்று தைரியத்தோடு சாட்சியாய் பேதுரு சொல்லுகிறார். பேதுருவும் யோவானும் அங்கே விசாரணைக்கு முன்பாக நிற்கிறார்கள். அங்கே தொடர்ந்து அவர் சொல்லுகிற பொழுது, வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூலைக்கு தலைக்கல்லானார். இஸ் a cornerstone, is a foundation. அவர்தான் அடித்தளம், அவர்தான் ரட்சிப்புக்கு வழி, அவர்தான் வாழ்வு. அவருடைய திருப்பெயரிலே, அவருடைய வல்லமையின் திருப்பெயரிலே தான் இந்த மனிதன் சுகமாக்கப்பட்டிருக்கிறான் என்கிற செய்தியை பேதுரு மிக குறிப்பிட்டு அங்கே சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழ் எங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். ஏசாமி தான் ரட்சிப்பு, அவரால் தான் வாழ்வு, அவரால் தான் சுகம், அவர்தான் விடுதலை என்கிற சத்தியத்தை சாட்சியாக தைரியமாக பேதுருவும் யோவானும் அந்த விசாரணை கூட்டத்திற்கு முன்பதாக குறிப்பிட்டு தெளிவுபடுத்தி சொல்லுகிறார்கள். இப்போ அந்த 13ஆம் வசனத்துல பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். எப்படியா இவன் பேசுறான்? கல்வி அறிவற்றவர்கள், ஏன்னா அவங்க மீனவர்கள், படிப்பறிவு இல்லாத பேதமையான மக்கள். இந்த மக்களுக்கு எப்படி இப்படிப்பட்ட தைரியமும் துணிவும் வந்தது என்று பேசி அவங்களே முடிவு பண்ணிறாங்க. ஏனெனில் இவர்கள் இருவரும் இயேசுவோடு கூட இருந்தவர்கள். அன்பானவர்களே, பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வார்கள். இயேசுவோடு இணைந்து விட்டால் எல்லாம் வல்லமைதான். இயேசுவோடு இணைக்கப்படாத வரை அது கொலை கருவி, அது சிலுவை. ஆனால் இயேசுவோடு அது இணைக்கப்பட்ட பிறகு அது புனித சின்னமாய் மாறி போனது. எல்லாமே அப்படிதான். நாம் சிந்திப்போம். ஆண்டவர் இயேசு பிறக்கும் வரை அந்த மாட்டு தொழுவத்தை யாரும் கண்டு கொண்டிருக்க மாட்டாங்க. ஆனால் இயேசுசாமி பிறந்த பிறகு இன்றளவும் அந்த மாட்டு கொட்டகை பேசப்படுகிறது. இப்படி எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் வாழ்வோடு இணைந்தவை எல்லாம், இயேசுவோடு இணைந்தவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்படும் விதமாய், உலகமே திகைக்கும் வண்ணமாய் ஆண்டவர் மாற்றி போடுகிறார். அதுதான் இங்க நடக்குது. பேதுரு யோவானும் படிப்பறிவில்லாதான் மேனவன், பேதமையானவன், இவனுக்கு எப்படி இந்த தைரியம் இவர்களுக்கு வந்தது என்று அவர்கள் வேத பாரகரும் பரிசேயரும் கேள்வி எழுப்புகிறார்கள். கேள்வி எழுப்பி அவர்களே பதில் சொல்லுங்க, இவங்க இயேசுவோடு இருந்தாங்க, அதனால் இந்த தைரியம், இந்த சாட்சி, இந்த வல்லமை
என்பதை மக்கள் அறிந்து கொண்டார்கள். இன்னும் அவங்களால பேச முடியல. அந்த 14ஆம் வசனத்துல சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியால் எதிர்பேச அவர்களுக்கு இடம் இல்லாமல் இருந்தது. அவன் சுகமாக்கப்பட்ட மனுஷன் இருக்கிறான். அப்படி நிற்கும் பொழுது இந்த வல்லமையின் வெளிப்பாட்டுக்கு மாறுத்தரம் சொல்ல, மறுத்து பேச, அவங்களை எதிர்த்து பேச இந்த வேத பரிசேய கூட்டம், நியாய விசாரணை செய்கிற மக்களால ஒண்ணுமே பண்ண முடியல. அன்பானவர்களே, இந்த வேளையிலே சிந்திக்கலாம். நாமும் கூட ஆண்டவருக்கு சாட்சியுள்ள மக்களாய் வாழ, தைரியமான சாட்சியுள்ள மக்களாய் வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். அன்றைக்கு பேதுருவும் யோவானும் தங்கள் வாழ்க்கையிலே துணிவோடு நின்றார்கள், தைரியத்தோடு சாட்சியாக வாழ்ந்தார்கள். அதன் பலனை இங்கே நாம் பார்க்கிறோம். நாமும் கூட இந்த லெந்து நாட்களே ஆண்டவரை பற்றி கொண்டு வாழ்கிற காலங்களிலே, தியான வேளையிலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நாம் பற்றி கொள்ளும் பொழுது அவர் நம்மை தைரியப்படுத்துகிறார். அவர் நம்மை இந்த உலகிலே சாட்சியாக நிச்சயம் நிறுத்தி கொண்டே இருக்கிறார். நாம் சிந்தித்து பார்க்கலாம். இந்த உலக ஓட்டத்துல எவ்விதமான கேடுபாடுகளும் எவ்விதமான கடினமான சூழலும் வாழ்க்கையும் இருக்கிற நாட்கள்ல ஆண்டவர் தந்து வருகிற நமது வாழ்வுக்காக முதலாவது நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் சமூகத்துல நாம் தைரியத்தோடு வேண்டுதல் செய்வோம். சாட்சியாக இந்த உலகிற்குள்ளாக நாம் நிற்க நம்மை தைரியப்படுத்த ஆண்டவரிடத்துல வேண்டுவோம். ஆண்டவர் அப்படியே நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் இயேசுவை சிலுவையில் அறைந்த போது அவர் மரித்து விட்டாரா என்று கண்டறிய வேண்டும். இதற்கு அங்கே ஆண்டவர் இயேசுவை சிலுவையில் அறைந்து அவரை பாடுபடுத்தின அந்த சிப்பாய்கள், ரோமை படையின் மத்தியிலே 100க்கு அதிபதி ஈட்டியினாலே ஆண்டவர் இயேசுவின் விழாவை குத்துகிறார். அன்பானவர்களே, இது ஒரு பெரிய சாட்சியமாக அவர் வாழ்க்கை மாறுகிறது. அவர் பேர் லாங்கினஸ். வரலாறு மிக குறிப்பிட்டு அவர் எழுதி கொண்டே செல்கிறது. இந்த லாங்கினஸ் 100க்கு அதிபதி. இவர்தான் ஆண்டவர் இயேசுவை விழாவிலே ஈட்டியால் குத்துகிறார். அதற்கு முன்பு வரை அவருடைய ஒரு கண் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில இருந்தது என்று வரலாறு சொல்லுகிறது. இன்னும் சொல்ல போனால் அவருடைய ஒரு கண் சரியான பார்வையே இல்லாமல் போயிருந்தது. அந்த வேளையிலே இயேசுவை குத்திய பொழுது ஆண்டவர் இயேசுவின் விழாவில் இருந்து வெளிப்பட்ட ரத்தமும் செந்நீரும் அவர் கண்ணிலே பட்டது. உடனே பார்வை கிடைத்தது. அல்லேலூயா. இயேசுவை எங்கு தொட்டாலும் விடுதலை, இயேசுவிடத்திலே யார் வந்தாலும் விடுதலை. அதுதான் ஆண்டவர் இயேசு, அதுதான் அற்புதர் இயேசு. இங்கே இந்த லாங்கினஸ் அவர் வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஆச்சரியம். குமாரன் என்று அன்றைக்கு அதுவும் ஒரு பெரிய புரட்சிகரமான வார்த்தை. அன்றைக்கான சீசர் தான் ரோமை அந்த ஆட்சியிலே சீசர் தான் அவர்களுக்கு கடவுள். ஆனால் இங்கே அதற்கு மாறாக அந்த படையிலேயே வேலை செய்கிற 100க்கு அதிபதி சொல்லுகிறார், சீசர் அல்ல, இவரே தேவனுடைய குமாரன். ஏனென்றால் சீசர் தான் கடவுள் கடவுள் என்று போற்றுவாங்களாம். அதை மாற்றி இங்கே தன்னுடைய அந்த வேலை, அதாவது அதிபதியாய் 100 படைகளுக்கு அதிபதி, 100 போர் வீரர்களுக்கு அதிபதியா இருக்கிற 100க்கு அதிபதி தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறார். அதன் பிறகு அவர் ஆண்டவர் அந்த அப்போ அவர் களவா திடீர்னு போயிட்டான். தன் வேலையை அவர் ரிசைன் பண்ணிட்டு தன்னுடைய சொந்த இடமாகிய கப்பதோசியா இடத்திற்கு சென்று ஆண்டவர் இயேசுவே ரட்சகர் என்று இந்த 100க்கு அதிபதியா செயல்பட்ட லாங்கினஸ் அங்கே நற்செய்தி அறிவிக்கிறார். கிபி 37 அவர் பிடிக்கப்படுகிறார். ரோமை ஆட்சியிலே அந்த சீசர் முன்பாக நிறுத்தப்பட்டு நியாயம் விசாரித்து அவர் இயேசு மறுதலிக்க சொல்ல கேட்டுக்கொள்கிறார்கள். ஆனால் மறுதலிக்காமல் ஆண்டவர் இயேசு மெய்யான கடவுள், அதை நான் அறிந்து கொண்டேன், என் வாழ்விலே தெரிந்து கொண்டேன், இயேசுவே இரட்சகர், இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லுகிறார். அதனால் அவர் தலை துண்டிக்கப்பட்டு இரத்த சாட்சியாக மரித்தார். அவர்
சென்ட் லாங்கினஸ் தூயவர் என்று போற்றப்படுகிறார். சிந்திக்கலாம் அன்பானவர்களே. அவருடைய வாழ்க்கை சாட்சியாக அவர் செய்த ஊழியங்கள் போய்கொண்டு இருக்கிறது. இந்த வேளையிலே நம்மை மெய்யாகவே அது எப்படிப்பட்ட படையா இருக்கட்டும், எந்த உலகமா இருக்கட்டும், எப்படிப்பட்ட சூழலா இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக தைரியமுள்ள சாட்சிகளாய் நிற்கும் பொழுது அது ஆண்டவருக்கு மாட்சி, அது நமக்கான சாட்சி. கடவுள் நிச்சயம் அப்படி வாழும்பொழுது நம்மையும் ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகளை நமக்கு ஆண்டவர் தாமே நிறைவாக்கி கொடுப்பாராக. ஆமென். தொடர்ந்து நாம் இணைந்து அப்போஸ்தலருடைய விசுவாச அறிக்கையை ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்து சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரித்து உட்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசிலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவா இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அன்பானவர்களே, தொடர்ந்து துதிப்பாடல் 370 பழைய புத்தகத்துல இயேசுவை வாழ்க்கையில் காட்டுங்களே, பேச்சில் அல்ல செயலில் நன்றே இப்பாடலை பாடி ஆண்டவரை நாம் துதிப்போம். இயேசுவை வாழ்க்கையில் காட்டுங்களே, பேச்சில் அல்ல செயலில் நன்றி. இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களே, இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களே. ஆலயம் அருளுரை போதாதே, ஆசரிப்புக்களும் போதாதே. ஆலயம் அருளுரை போதாதே, ஆசரிப்புக்களும் போதாதே. ஆண்டவர் தொழுவதின் வெளியில் உள்ளார், ஆடுகள் தேடியே ஆவல் கொண்டே. ஆண்டவர் தொழுவதின் வெளியில் உள்ளார், ஆடுகள் தேடியே ஆவல் கொண்டே. இயேசுவை வாழ்க்கையில் காட்டுங்களே, பேச்சில் அல்ல செயலில் நன்றி. இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களே, இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களே. பரவச மொழிவரம் போதாதே, கரகோஷ ஆட்டமும் போதாதே. பரவச மொழிவரம் போதாதே, கரகோஷ ஆட்டமும் போதாதே. பரமரின் திருவுளம் அமர்ந்தறிந்தே, பரிசுத்த ஆவியை சுமந்து கொண்டே. பரமரின் திருவுளம் அமர்ந்தறிந்தே, பரிசுத்த ஆவியை சுமந்து கொண்டே. இயேசுவை வாழ்க்கையில் காட்டுங்களே, பேச்சில் அல்ல செயலில் நன்றி. இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களே, இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களே. வாய் சொல்லால் நேசித்தல் எளிதாம், வாய்மை செயல் உள்ளோர் நல் அன்பராம். வாய் சொல்லால் நேசித்தல் எளிதாம், வாய்மை செயல் உள்ளோர் நல் அன்பராம். உன்னதர் இயேசுவின் அரசுயர, ஒளிவுப்பாய் உலகினில் இலங்கிடுவோம். உன்னதர் இயேசுவின் அரசுயர, ஒளிவுப்பாய் உலகினில் இலங்கிடுவோம். இயேசுவை வாழ்க்கையில் காட்டுங்களே, பேச்சில் அல்ல
செயலில் நன்றி இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களே, இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களே. பிரியமானவர்களே, நாம் இணைந்து ஜெபித்த ஆசீர்வாதத்தோடு முடிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உம் பாதம் பணிகிறோம், நன்றி படைக்கிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை தியான வேளையில அமைதியான சூழலில எங்களோடு இடைப்பட்டிருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். அன்றைக்கு படிப்பறிவற்ற பேதுருவும் யோவானும் மிகுந்த தைரியத்தோடு எமக்கு சாட்சியாக நின்றார்களே சுவாமி. ஆண்டவரே, அந்த தைரியப்படுத்துகிற ஆண்டவர் எங்களோடு தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவர் இயேசுவே, எங்களை வழிநடத்துகிற உமது அன்புக்கு நாங்கள் முழு மனதோடு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த தியானத்திலே கூட இணைந்திருக்கிற மக்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு நீங்க பதில் தரும்படியாய் வேண்டுகிறோம். எங்கிருந்து வேண்டிக் கொள்கிறார்களோ, என்ன நோக்கத்தோடு ஜெபிக்கிறார்களோ, எந்த குறிப்பையும் சமூகத்துல வைக்கிறார்களோ, அதை நீர் கேட்டு அந்த ஜெபங்களுக்கு எல்லாம் பதில் தரும்படியாய் வேண்டுகிறோம் ஐயா. அன்றைக்கு பிறவியிலேயே ஊனமாய் பிறந்திருந்த மனிதன் பேதுருவையும் யோவானையும் நோக்கி கையேந்தி நின்ற பொழுது அவர்கள் சொன்னார்களே, எங்களிடத்திலே பொன்னோ பொருளோ இல்லை, நசரேயனாக இயேசுவின் திருப்பெயர்ல எழுந்து நடவென்று சொன்ன மாத்திரத்திலே அந்த மனிதன் எழுந்து நடந்ததை போல அந்த வல்லமையின் ஆண்டவர் எங்களோடு இருக்கிறீர் சுவாமி. யாரெல்லாம் நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே அந்த வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. அற்புதம் அதிசயம் நடக்கட்டும் ஐயா. குறைவுகள் நீங்கட்டும். அது ஆண்டவருடைய வல்லமையான கரம் செயல்படட்டும் ஆண்டவரே. கரத்துல தாழ்த்துகிறோம் ஆண்டவர் இயேசுவே. இந்த நாட்கள்ல கூட இந்த உலக நாடுகளின் அமைதிக்காய் வேண்டுகிறோம். போர்ச்சூழல் மறைந்து சமாதானம் உண்டாகட்டும், நீர் கிருபை செய்யும் ஆண்டவர் தாமே. தொடர்ந்து நாங்கள் வாழ்கிற இந்த யுஏஇ தேசத்துல தந்து வருகிற மழைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் இந்த மழையினால மக்களுக்கு பாதிப்பில்லாம நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஐயா. யாருக்கும் ஆண்டவரே சேதமின்றி, குறிப்பாக யாருக்கும் உயிர் சேதமின்றி உம்முடைய அரவணைப்பும் பாதுகாப்பும் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கட்டும். எங்களை தாழ்த்தி தருகிறோம். இந்த தியான வேளையில இணைந்த உமது மக்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே நீர் ஆசீர்வதியும். கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அனைத்தையும் இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாயும் தந்தையுமான கடவுளின் அன்பும் வழி நடத்தி செல்கிற தூய ஆவியானவரின் ஐக்கியமும் வழிநடத்தும் நீங்காத நிறைவான சமாதானமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் எல்லா காலங்களிலும் இருந்து காத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயர்ல வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவிக்கிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.